நந்தகோபர் ஆலோசனைக்கு சொல்லறார். எல்லாரும் அவருடைய மாளிகைக்கு வரா. மாளிகைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆலோசனை பண்ணினான்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் இப்படி ஒவ்வொரு அசுரனா வரானே, நம்ம ஊருக்கு இவ்வளவு கஷ்டம் வருது, கிருஷ்ணனுக்காக வரதா இல்ல எதுக்காக வருது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்வி. சிலர் சொல்லறா பகவானோட அனுகிரகம் இருக்கு, அதனால கிருஷ்ணனுக்கு ஒன்றும் நடக்கலன்னு. சிலர் சொல்லறா கிருஷ்ணனுக்கே ஏதோ சக்தி இருக்கு, அதான் அவனுக்கு ஒன்றும் நடக்கலன்னு. சிலர் சொல்லறா இல்லை இதெல்லாம் கம்சனோட வேலை. இன்னொன்று சிலர் சொல்றா இந்த ஊருக்கு ஏதோ பேய் பிடிச்சிருத்து, நாம இங்கே இருக்க வேண்டாம், இந்த ஊரை விட்டு போயிடலான்னு. இப்படி ஒவ்வொருத்தரா பேசிகிட்டே வரும்போது சொல்றா நாம இந்த ஊரை விட்டுட்டு நாம எல்லாரும் பிருந்தாவனத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறா. இந்த முடிவு எடுத்ததுனால அந்த கோகுலத்துல இருந்த யதுகுலத்தவர்கள் எல்லாரும் அவாவாளோட மாடு, கண்ணுக்குட்டி, நகை, நட்டு, சாமான் எல்லாத்தையும் எடுத்துட்டு கோகுலத்திலிருந்து ரொம்ப அழகா இருக்கக்கூடிய பிருந்தாவனத்துக்கு போறான். இந்த பிருந்தாவனம்ங்கிறது ரொம்ப அழகான ஊர். இதோட ஒரு ரொம்ப முக்கியத்துவமே என்னன்னா யமுனை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இந்த யதுகுலத்தவர்களுக்கு ஒரு வழக்கம், குழந்தைகளை வளர்க்கும் போது முதல்ல சின்ன குழந்தைக்கு கொடுக்குற வேலை என்னன்னா கண்ணுக்குட்டியை எல்லாம் மேய்ச்சின்னு போகிறது. நாம் கூட நிறைய கிருஷ்ணா படம் பார்த்துருப்போம் இல்லையா? எல்லா கிருஷ்ணன் படத்துலேயும் கிருஷ்ணன் கிட்ட ஒரு கண்ணுக்குட்டி இருக்கும்னா யதுகுலத்தோட வழக்கமே என்னன்னா அப்படியே குழந்தைகளுக்கு முதல்ல கண்ணுக்குட்டியை கொண்டு போய் கண்ணுக்குட்டியை மேய்ச்சிண்டு வரணும் அப்படின்னு சொல்லுது. கண்ணுக்குட்டியை மேய்க்கிறதுனா என்ன பண்ணணும்? நல்ல புல்வெளியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டின்னு போகணும். பக்கத்துலேயே தண்ணி இருக்கணும், நதி தீரமாக இருந்தால் தான் அதுக்கு தாகம் வரப்போ குடிக்கும். அப்படியே ஒரு பகல் ஃபுல்லாக இப்படி மேய்ச்சலில் கூட்டின்னு போனால் தான் சாயங்காலமாக தான் அவள் திருப்பி கூட்டின்னு வர முடியும். கிருஷ்ணனும் அவனோட நண்பர்களும் எல்லா கோபர்களுமா இது இப்படி இந்த எல்லா கண்ணுக்குட்டியும் மேய்ச்சிண்டு இப்படி யமுனை ஆத்தங்கரை பக்கத்தில் போகிறது, மேய்ச்சின்னு இருக்கிறது. இந்த யமுனை ஆறுங்கிறதுனால பக்கத்தில் சில அடர்ந்த காடு, பிருந்தாவனம், யமுனை ஆறு, அழகான கோவர்தனகிரி, இப்படி இந்த ஊரே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இவாளோட வாழ்க்கையை ஆரம்பித்தா. எப்பெல்லாம் கண்ணுக்குட்டியெல்லாம் மேய்ச்சின்னு போகிறானோ அப்போ அவன் கூடவே அங்கே இருக்கிற மயில் எல்லாமும் கூட வருமா. மயில் அழகா, கண்ணனோட நடை அழகா, இல்லை கண்ணுக்குட்டியோட அவன் ஓடுறது அழகான்னு எல்லாரும் ரசிக்கிற அளவுக்கு ரொம்ப அழகா இருக்குமாம் இந்த காட்சி. நாளுக்கு நாள் கண்ணனும் என்ன ஆரம்பிச்சான், விளையாட ஆரம்பிச்சா. கண்ணனும் அவனோட நண்பர்களும் சேர்ந்து ரொம்ப ஆசையா விளையாட ஆரம்பிச்சா. ரொம்ப அழகான நதி தீரம், கொஞ்ச நேரம் மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் மேய்ப்பா. கண்ணன் புல்லாங்குழல் வாசிப்பா, விளையாடுவா, அப்புறம் பசிக்கிறப்ப சாப்பிடுவா. இப்படி ரொம்ப அழகா போயிட்டு இருந்த ஒரு நாளையில கண்ணனோட ஒரு நெருங்கிய நண்பனான ஸ்ரீபாதன்னு ஒரு பையன், அவன் கண்ணா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறான். ரொம்ப அழகான இந்த யமுனையில ஒரு அன்னம் மாதிரியும் இல்லை, கொக்கு மாதிரியும் இல்லாத ஒரு பறவை வருது. நாம இப்படி ஒரு விசித்திரமான பறவையை பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறான். ஆமா, நாமளும் இப்படி பார்த்ததே இல்லையே, இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறா. அந்த பறவை அப்படியே கண்ணன் கிட்டேயே வருது. கிருஷ்ணன் கிட்ட வந்த உடனே இது என்னது, இது இப்படி கிட்ட வருதுன்னு நம்ம கார்க முனிவர் சொன்னதே கேட்டோம் இல்லையா? கிருஷ்ணன் அவனை நெருங்கியவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துப்பான்னு. அதனால தன்னோட நண்பர்கள் எல்லாம் தள்ளி போக சொல்லிடுறான். தான் அதுக்கிட்ட போய் நிற்கிறான். அந்த அன்னமாக வந்த பறவை கொக்கு மாதிரி வாயை வச்சுண்டு அந்த வாயை அகல பிரிக்கிறது. அந்த வாயை அகல பிரித்து என்ன பண்ண நினைக்கிறதுனா அப்படியே கிருஷ்ணனை முழுசாக முழுங்கிடணும்னு அது வருது. அதை பார்த்ததும் கண்ணனுக்கும் பலராமனுக்கும் இது ஏதோ அசுரனோட வேலை தான்னு தெரியறது. அப்படியே கண்ணன் அதோட வாயை திறக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிறான். அது நல்லா வாயை திறந்ததும் அந்த கொக்காக அன்னமாக வந்த அந்த பட்சியோட வாயை தன்னோட 2 கையாலையும் கிழிச்சு பிச்சு போட்டுடுறான். அப்படி வந்தது கொக்காசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன். கண்ணனை விழுங்கி, கிருஷ்ணனை விழுங்கி சாப்பிட்டு அவனை வதம் பண்ணணுங்கிறதுக்காக வந்தது. விருந்தாவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அசுரர்களோட தொல்லை நீங்கலை. அங்கேயும் அசுரர்கள் தொடர்ந்து அவரை தாக்க ஆரம்பித்தார்கள். கொக்காசுரன் வந்துட்டு போகிறான். கொக்காசுரன் வந்துட்டு போனதும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பயம் வருது. ஆனால் அதே நேரம் கிருஷ்ணன் எவ்வளவு தைரியமானவன் இல்லை,
இவா தான் அவன் மருத மரம் வீழ்த்தினதையும் பார்த்துருக்கா. அதனால கண்ணன் இருக்கிறப்போ நமக்கு எந்த கவலை இல்லையே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. இப்படி இவாள்லாம் நினைச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவா எல்லாரும் விளையாடிண்டே இருக்கா. அந்த விளையாடிண்டே இருக்கிற இடத்துல ஒரு பெரிய உருவம் ஒன்று வருது. அந்த பெரிய உருவம் என்ன பண்ணுறதுன்னா, ஒரு பாம்பு மாதிரியும் இருக்கு, பெரிய வடிவமாகவும் இருக்கு, ஒரு நெருப்பு கக்கிற பார்வை வேற இருக்கு. இவர்கள் எல்லாரையுமே அது விழுங்கி சாப்பிட்ற மாதிரி பார்க்கறது. இவ்வளோ பெரிய உருவத்தில் நம்ம மாட்டிண்டா என்ன பண்ண அப்படின்னு இவாள்லாம் நினச்சிட்டு இருக்கிறப்போ, அந்த மிருகமாம் பாம்பா பெரிய உருவம் வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட வாயை திறக்குது. பெருசாக வாயை திறந்திருக்கு. எவ்வளோ பெருசாக வாயை திறந்திருக்குன்னா, அதோட மேல் உதடு வானத்தில் இடிச்சுதான், கீழ் உதடு பூமியில் இடிச்சுதான். இவ்வளோ பெருசாக வாயை திறந்திருக்கு. எவ்வளவு போட்டாலும் சாப்பிடும் அப்படிங்கிற அளவுக்கு அது வாயை திறந்திருக்கு. அப்போது இந்த குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறா, நாம் மொத்தமாக அதோட வாய்க்குள்ளே போயிட்டா அது வாயை அதால் மூட முடியாது. நம்ம எல்லாரும் ஒன்றா, நாம மாடு கண்ணுக்குட்டி எல்லாருமா சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு போகிறா. அப்படி எல்லாரும் போகிறா. போனதும் இந்த வந்தது அசுரன் இருக்கே கொஞ்சம் கொஞ்சமாக வாயை மூட நெருக்கிறது. கண்ணன் எல்லாரையும் இருக்க சொல்லிட்டு கண்ணன் அதனுடைய தொண்டைக்குள்ளே போகிறான். தொண்டைக்குள்ளே போய் வேகமாக அதனுடைய இதில் குத்துறானுடைய தொண்டையிலிருந்து. அந்த தொண்டையில் அதோட குத்தினதும் அதுக்கு ஏதோ நெருப்பால் அடிப்பட்ட மாதிரி ஆகி அந்த இடம் கிழிஞ்சு அது மடிஞ்சு கீழே விழுந்து ஆணு வாயை திறந்துடுறது. எல்லா வாய்க்குள்ள எப்படி இந்த குழந்தைகள்லாம் போனாலோ, மாடு கண்ணுக்குட்டிலாம் போச்சோ, அப்படியே சறுக்கு மரத்துலேருந்து இறங்கி வர மாதிரி இறங்குறா. அகாசுரன் அப்படிங்கிற அந்த அசுரன் கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த குழந்தைகள் எல்லாரும் மீண்டு வரா. இதை தொடர்ந்து இன்னும் சில அசுரர்கள் வந்தா அது என்ன பண்ணினாங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.